லூப்பிங்கில் ரொம்ப கவனமாக கண்டிஷன் கொடுக்கும். சின்ன ப்ரோக்ராமாக இருந்தால் ப்ரோக்ராம் மட்டும்தான். இன் எக்ஸ்ட்ரீம் கேஸில் வந்து சிஸ்டம் என்ன ஆகிடும்னா ஃப்ரீஸ் ஆகிடும். ஒரு லூப்பில் வந்து ஹெவி ப்ராசஸிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு ஸ்லோ ஆகிடும். அதாவது சிபியூடைய யூசேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணி. இதுக்கெல்லாம் காரணம் லூப்பிங்கில் நம்ம கண்டிஷனை ட்ரூவாக கொடுக்கறது, அதாவது ஃபால்ஸாக சேஞ்ச் பண்ணாமல் வைக்கிறது. இந்த ப்ரோக்ராமை நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து அப்லோட், இந்த வீடியோவில் அந்த ஷார்ட்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கமெண்டில் 3 வேல்யூவை நான் தப்பாக கொடுத்து 4வது வேல்யூவை கரெக்டாக கொடுத்துருக்கேன். அப்போ ஆக்சஸ் வந்து கிராண்டட் ஆகிருக்கு. இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் ஃப்ளோவை தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட் லைனில் வந்துட்டு பாஸ்வேர்டை எம்டியாக கொடுத்துருக்கேன். அதாவது 2 டபுள் கொட்டேஷன் மட்டும்தான் இருக்குது, உள்ளே வந்து ஸ்பேஸ் கூட கிடையாது. ஸோ எம்டியாக ஒரு ஸ்ட்ரிங்கு. செகண்ட் லைன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வைல் பாஸ்வேர்ட் நாட் ஈக்குவல் டு 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ பாஸ்வேர்டில் என்ன இருக்குன்னா எம்டி தான் இருக்குது. எம்டி நாட் ஈக்குவல் டு 1 2 3 4. அந்த 1 2 3 4 வந்து ஸ்ட்ரிங்கு தான், நான் அந்த இடத்துல கொட்டேஷன் கொடுக்கல. அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். ட்ரூ தான் அப்படின்னா. அப்போ கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும்போது உள்ளே வந்து என்ன ஆகுது, அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகுது, ப்ளீஸ் என்டர் பாஸ்வேர்டு அப்படின்னு. அப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்னு ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம உள்ளே என்டர் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ என்ன ஆகுதுன்னா பாஸ்வேர்டில் போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ அப்டேட்டட் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1 2 3 இருக்கும். அகைன் இந்த 1 2 3 வந்து ரைட் சைடு இருக்கக்கூடிய 1 2 3 4ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும். இப்போவும் வந்து ரெண்டுமே சேமாக இல்லை. ஸோ ட்ரூ. அகெயின் உள்ளே வந்த அந்த லைன் ஒர்க் ஆகும். அடுத்த தடவை 2வது வேல்யூ நான் கொடுக்குறேன் 1 2 4. இப்போ நான் தப்பான வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ 1 2 4 நாட் ஈக்குவல் டு 1 2 3 4 பார்க்கும். அகெயின் ட்ரூ. ஸோ திஸ் லைன் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னா நான் இந்த டைம் வந்து நான் கரெக்டான வேல்யூவை கொடுத்துட்றேன். 1 2 3 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆக போகுது, அப்டேட்டட் வேல்யூ வந்துட்டு பாஸ்வேர்டில் 1 2 3 4 இருக்குது. ஸோ அப்போ வயலில் போயிட்டு 1 2 3 4 வந்து செக் பண்ணி பார்க்குது. 2 சைடு வந்துட்டு சேமான வேல்யூ இருக்குது. ஆனால் நான் கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து நாட் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ தட் இப்போ என்ன ஆக போகுது, இந்த ட்ரூ வந்து ஃபால்ஸாக சேஞ்ச் ஆக போகுது. ஓகே. ஸோ அப்போ அந்த ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா அது லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். அப்போ தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லுது. இது ஓகே. ஆனால் அதே கூட நீங்கள் விண்டோஸில் யூஸ் பண்ண முடியாது. அதாவது இது வந்து ஃபார்ம் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். இதில் நான் ஒரு ஃபார்ம் வந்து டிசைன் பண்ணி ஒரு பட்டன் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஃபார்ம் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு அப்கமிங் செஷன்ஸில் வந்து பார்க்கலாம் வீடியோஸில். இந்த ப்ரோக்ராமில் சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு, அதாவது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் நமக்கு இந்த இடத்துல மாற்றிருக்கோம். அதே மாதிரி யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கக்கூடிய அந்த கோடையை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வேல்யூ வந்து என்டர் பண்ண சொல்லி நம்ம வாங்க போகிறோம். ஸோ அதனால் டெக்ஸ்ட் பாக்ஸோடைய கண்ட்ரோல் நேம் எல்லாம் நான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். கன்சோலில் ஒர்க் ஆன மாதிரி விண்டோஸில் ஒர்க் ஆகாது. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து இது எம்டியாக தான் இருக்குது. அடுத்து கண்டிஷன் செக் பண்ணும்போது அந்த எம்டி வேல்யூவும் 1 2 3 4 தான் கம்பேர் பண்ண போகுது. இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அங்கே எம்டி தான் அகைன் சொல்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இனிமேல் இந்த பாக்ஸில் வந்து ஒரு வேல்யூ வந்து என்ட்ரு பண்ணுவோம். ஆனால் என்ட்ரு பண்ண வேல்யூ என்ன ஆகாதுன்னா அந்த பாஸ்வேர்டில் போயிட்டு சேவ் ஆகாது. அப்போ எப்போ சேவ் ஆகும் அப்படின்னா வைல் லூப்புக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நாம் கொடுத்த வேல்யூ பாஸ்வேர்டில் சேவ் ஆகும். ஓகே. ஸோ நான் இங்கே 1 2 3 சம் வேல்யூ நான் கொடுக்குறேன். அசைன் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கம்பேரிசன் வந்து எம்டியோட தான் நடக்கும். எம்டியாக இருக்கும்போது கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. ட்ரூவாக இருக்கிறதுனால அந்த மெசேஜ் பாக்ஸ் என்ன ஆகுதுன்னா இன்ஃபினிட்டி டைம் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ரீசன் ட்ரூவாக இருக்கிறதுனால. இதை இன்னொரு எக்ஸாம்பிளில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இது வந்து ப்ரௌசரையே நமக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணிடும், அதாவது ஹேங் ஆகிடும். ஏன்னா நான் வந்து டைரெக்டாகவே அந்த இடத்துல வைலில் ட்ரூ அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்போ பேக்ரவுண்டில் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா கன்சோலில் நம்ம கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த ப்ரௌசரை வந்து என்ன பண்ண முடியலன்னா ஆக்சஸ் பண்ண முடியலை. கோடிங் ஈஸியாக கற்றுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.